பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உள்ள கரம் நம்மை முழுவதுமாய் மூடிக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதித்து, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். யாரும் அமைதியா இருக்க தேவையில்லை. நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதித்து, தகப்பனே இந்த கால வேளையில ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. கூடுதலில் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறவங்க எங்களோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளை எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறவங்க எங்களோடு கூட கர்த்தரை உயர்த்தும்படியாக, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவரே வல்லமை உள்ளவர், அவரே மகத்துவம் உள்ளவர், அவரே போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கலாம். நன்றி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கு இறங்கி வந்து வருவேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்னைக்கு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக, இன்றைக்கு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா லபலனா சந்தரகடனா துடகபலபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாம் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையில ஆராதனையிலே கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து நம்மை கிருபையாய் நடத்தும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் நடுவில் சிஸ்டர் கௌதமி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்கும்படியாக சிஸ்டர் கௌதமி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. என்ன பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. நல்லா நிறைய பேர் என்ன பண்றோம், வீடுகள்ல சரிங்களா, ஃபேஸ்புக்ல பாக்குறோம், இருக்கிறோம். எல்லாம் அந்த +2 எக்ஸாம்ல ரிசல்ட் பார்ப்பாங்க பாத்தீங்களா போர்ட்ல, அது மாதிரி புக்ல தேர்ந்துக்கிறோம். ஹல்லேலூயா. 425வது பாடல். ஹல்லேலூயா. உங்க வீடுகள்ல புத்தகங்கள் இருக்குமானால் பாட்டு புக்ல 425வது பாடலை எடுத்துக்குங்க. எடுத்து கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலம்
மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல் பாட போகிறோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் வழியை திறந்து கொடுத்திருக்கிறார்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு. கரங்களை தட்டி. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையா. செருபாபேல் முன்னே சமமாகுவார், பெரிய பர்வதமே எம்மாத்திரம். செருபாபேல் முன்னே சமமாகுவார், முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. வலதுகரம் இருக்கிறவங்க நல்லா உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த பாடல் வரி, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற தேவன் நம்ம முன்னாடி போனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் உடைச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. நம்முடைய வேலை என்னன்னா ஓசன்னா ஜெயம். அல்லேலூயா. எங்க நடந்ததுன்னா செங்கடல் தடையை உடைக்கிறாரு, ஜனங்கள் எல்லாம் அழகா பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. அல்லேலூயா. இந்த தடை, அல்லேலூயா, கூட சேர்ந்து பாடுவோம். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே.
வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை ஊற்றிடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தடைகளை உடைக்கிற தேவன் நம் முன்னே போவார்? ஹல்லேலூயா. அந்த தடைன்ற வார்த்தை புடிச்சிச்சு. ஹல்லேலூயா. அந்த தடையை உடைக்கிறவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வெண்கல கதவுல என்ன பண்ணுவாரு? உடைச்சிடுவாரு. ரத்தங்களை அக்கினியில் என்ன பண்ணுவாரு? சுட்டரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அழகா பாத்தீங்கன்னா அந்த செங்கடல்ல பிரச்சனை இல்லை, ரதத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டும் குதிரையை மேன்மைப்படுத்திக் கொண்டும் பார்வோன் அந்த ஜனங்களை துரத்திக்கிட்டு வரான். முன்னாடி செங்கடல் ஒரு பெரிய பிரச்சனை, பின்னாடி லட்சக்கணக்கான பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. வீரர்களுடைய பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ரதகத துரக பதாதிகள் சொல்லுவாங்க. ஒரு வீரருக்கு, அதாவது ஒரு போர் படைக்கு 4 விதமான படை இருக்கு. குதிரை படை, யானை படை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ரத படை, காலாட்படை, ரதகத துரக பதாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அப்படிப்பட்ட படைகள் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுது? துரத்திக்கிட்டு வருது. அல்லேலூயா. ஆனா இவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய லீடருக்கு கீழ்படிச்சாங்க. லீடரோட வேலை, மக்களுடைய வேலை என்னன்னா கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த தடைகளை உடைக்கிறவர். தடை அப்படின்னா அழகா 3 விதமான தடைகள் சொல்லுவாங்க. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்மீகம் அப்படி சொல்லுவாங்க. ஆதி தெய்வீகம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இயற்கையினால வரக்கூடிய தடை, அது தடுக்க முடியாது. சுனாமி, பேரலைகள், சரிங்களா, புயல், இது மாதிரி வரக்கூடிய ஒரு தடை, ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது. அடுத்ததா ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் அப்படின்னா நமக்கு தான் நிறைய எதிரிகள் இருக்கிறாங்களே. அல்லேலூயா. நாம சும்மா இருந்தாலும் அவங்களே உருவாகிடுவாங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்து பொறாம போறதுங்க, நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற தீய சக்திகள். அல்லேலூயா. அப்படி மனுஷனால வரக்கூடிய ஆதி பௌத்திகம்ன்ற தடை. அல்லேலூயா. 3வது தடை வேற எதுவுமே இல்லை, நமக்குள்ளே இருக்கும். ஐயோ என்னால முடியுமா, நானா இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சரிங்களா, ஆத்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 விதமான தடை இருக்கு. அந்த தடையெல்லாம் உடைக்கிறவர் யாருன்னா நம்முடைய கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாம் அந்த 3 விதமான தடை தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. இதை உடைச்சனா அழகா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமென். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லாரும் அப்படியே சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி, ஓ நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்ற மகிழ்ச்சியோடு கூட வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் எல்லாரும் கண்களை மூடி, ஓ நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, எங்களுடைய தடைகளை உடைக்கிற எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறீர் என்ற மகிழ்ச்சியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நமக்குள் இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறவர், நமக்கு முன்பதாக நிற்கிற
இயற்கை என்னும் தடைகளை உடைத்து போடுகிறவர், சத்துருடைய தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி, தகப்பனே உமக்கு மகிமை, தகப்பனே உமக்கு ஆராதனை, தகப்பனே உமை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஓ ரபா கபா லபா ஷந்தா ரபா கபா லபா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். இந்த ஆராதனைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, இந்த ஆராதனைகளை கர்த்தரை உயர்த்துவோமாக. எல்லா சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, ஓ ரபா லபா ஷந்தா ரபா கபா லபா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல துதிக்கல வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து. நம்ம மௌனமா இருக்கிறதுக்கு இது நம்ம செத்து போன இடம் இல்ல, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகையினால எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி, உங்கள் வீடுகளில் கர்த்தரை உயர்த்தி. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பங்களில் நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நெருக்கங்களை உடைத்து போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமாக. நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா, மனதுருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாம் ஜெபிக்க போகிறோம். வருகிற நாட்களிலே அரசாங்கம் இந்த ஊரடங்கு அந்த உத்தரவெல்லாம் கொஞ்சம் தளர்த்து, கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக பஸ் வசதிகள் இவைகள் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இந்த மாதத்தின் கடைசியில நமக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி அதை செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி நமக்கு அறிவிப்பு கொடுக்க போகிறார்கள். அதனாலே நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம், ஆயத்தத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் திருமண காரியங்கள் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப நாட்களாக தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் இவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அநேக திருமண நிகழ்ச்சிகள் அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாக, போக்குவரத்து மற்ற காரியங்கள் எல்லாம் அரசாங்கம் மிகுந்த பாதுகாப்போடு கூட மக்களுக்கு அதை ஒத்துழைக்கும்படியாக, அதை நமக்கு செய்யும்படியாக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீடுகளில் நிகழ்ச்சிகளில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை மாதங்கள் தள்ளி போட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக, வருமானத்துக்கு வழி இல்லாத குடும்பங்களுக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கும்படியாக, அரசாங்கம் இதில் கவனம் எடுத்து இதில் சரியான ஒரு பாதுகாப்போடு காரியங்களை செய்யும்படியாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்க அதிகாரிகளுக்கு கர்த்தர் இதை ஆண்டவரை சரியாய் செய்யும்படி விசேஷ ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அதிகாரிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த ஆலோசனை சங்கத்துக்காரர்கிட்ட ஆண்டவரே நீ சரியான ஆலோசனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஆளுகையுடைய பரிசுத்த கரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இங்கே ஆலயத்துக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வரை தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வந்து கலந்து கொண்டு நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டுக்கு போய் முன்னாடி வந்து
பேர் ஆமென் சொல்றீங்க? கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன்ல கையை போயிடுச்சு, வாயை போயிடுச்சு. ஆமென். எப்பவும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது வெள்ளிக்கிழமை ஜெபம், புதன்கிழமை ஜெபம்லாம் வரும்போது சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சுல்ல. இப்போ இந்த 4 மாசமா வீட்டில் இருக்கோம், வாயும் போச்சு. அது கூட எங்கே போச்சுன்னா சர்ச்சுக்கு வந்தால் தான் போச்சு. பாருங்க, நம்ம இவ்வளோ நேரம் ஆறாவதுல கை உயர்த்திங்க, வாயை திறந்து துதிக்கலான்னா அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே நிற்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வரமாட்டது, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஒருவேளை கர்த்தர் நமக்கு இந்த வாரங்களில் நன்மை செய்திருப்பார் என்று சொன்னால் நாம் சாட்சியாக சொல்ல விருப்பப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்படி சாட்சி சொல்ல விருப்பப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் சாட்சி சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. வேற சாட்சி? நம்ம ஜெபிச்சோம். அருமையான நரேஷ் அவருடைய மனைவிக்காக ஜெபித்தோம். இயேசுப்பாவுடைய தயவுனால இந்த மகளுக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். அவருடைய 7th month அவங்க கன்சீவாக இருந்தாங்க. ஆனால் வயிற்றுலேயே பாப்பா என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு இறந்துட்டு இருக்குது. அது அவங்களுக்கும் தெரியல, அந்த மூமெண்ட் சரியாகவே இல்லாததுனால அந்த புள்ள இங்கே செக்கப் வரும்போது டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லும்போது அதில் பாப்பாவுடைய சரியான மூமெண்ட் எதுவுமே இல்லை. பார்த்தா பாப்பா என்ன பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாப்பா என்ன பண்ணிட்டு இறந்துட்டு. டாக்டர் ரொம்ப சீரியஸ், அதாவது ரொம்ப ஆபத்தான நிலைமை. ஏன்னா வயிற்றுலேயே அந்த புள்ள ஒரு வாரமாக இருந்ததுனால தாய்க்கு ரொம்ப ஆபத்துன்ற சூழ்நிலை. அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா 2மே ஆப்ரேஷன் அந்த பிள்ளைக்கு. 3வது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் கடவுள் கிருபையில் நார்மலாக அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, பெற்றெடுக்க கடவுள் கிருபை செஞ்சாங்க. அதுலேயே டாக்டர் சொன்னது, நீங்கள் வணங்குற கடவுள் தான் உங்களை காப்பாற்றிருக்கிறேன். ஒரு வாரமாக அந்த உள்ள பிள்ளை இருந்ததுனால பேரண்ட்ஸ்க்கு ஆகிருக்கோம், பாய்சன் ஆகிருக்கோம், பெரிய ஆபத்தாக இருக்கும். ஆனால் கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அந்த புள்ளைய கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்களுடைய கவனக்குறைவோ அல்லது அது என்ன தெரியாது, ஆனால் தேவன் என்ன பண்ணார், தாயின் உயிரை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். நேற்று கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ஒரு அருமையான ஐயாவை பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு இந்த நிமோனியா வியாதி சொல்லியிருக்கிறாங்க. அது கொரோனாவுடைய ஒரு தாக்குதல் தான் அதுவும். ஆனால் கடவுள் கிருபையில் அந்த அளவுக்கு அவங்க போகாமல் 2 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. டாக்டர் ரொம்ப சீரியஸ் சொன்னாங்களா. ஆனால் நம்மளும் ஜெபிச்சோம், அந்த பிள்ளைங்க அந்த பாஸ்டரும் ஜெபிச்சாங்க. கர்த்தர் கிருபையில் அதுலேருந்து கர்த்தர் வெளியே வரத்துக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நேற்று போய் அவங்கள சந்திக்கும் போது அவன் சொன்னாங்க, டாக்டர் சொன்னார் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொன்னாங்க. காலையில் சொன்னாங்க, நான் சாயந்தர கர்த்தர் எல்லாத்தையும் க்யூர் ஆக்கி ஐசியூலேருந்து வெளியே வரத்துக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து போகிறோம். நம்முடைய சபையினுடைய நிகழ்ச்சிகளில் தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கூகுள் மீட்ன்ற ஒரு ஆப்பில் என்ன பண்ணுறோம், டெய்லியும் 6:30க்கு நமக்கு சபையினுடைய நிகழ்ச்சி ஒரு மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு ஆராதனை, ஜெபங்களை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே
உங்களுடைய ஜெபங்களில் நம்ம கலந்து கொள்வோம். நேரத்தை வீணாக்காம சபையினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தேசத்துக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காலையில் 5 மணிக்கு வைபர் காலில் எனக்குரிய குடும்பங்களாக தனிப்பட்ட நபராக காலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்திலையும் உங்களை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருவேளை நமக்கு அடுத்த மாதங்களில் சபை திறப்பு நமக்கு இருக்குமானால் நாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் போகிறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க போகலாம். இங்கே வருகிறவங்க வந்து கலந்து கொள்ளலாம். சபையினுடைய ஆராதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கூகுள் மீட் மற்றும் வைபர் காலில் நம்ம கலந்து கொண்டு கர்த்தரை நம்ம என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் உங்களை சொல்லுங்கள். சபை திறந்தாலும் திறக்காவிட்டாலும் நாம் தெய்வத்தை ஆராதிக்க பழகி கொள்வோம். அது ஆலயமா இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்க பழகிக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு பாஸ்டர் ஸ்டீபன் எங்களுக்கு சொல்லும்போது அது பெருசா தெரியல. ஆரம்ப நாட்கள் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது அவர் எங்களுக்கு சொல்லும்போது பெருசா தெரியல. ஆனால் நாட்கள் செல்ல 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 ஆராதனைக்கு பெரிய தடைகள் வரும்போது வீட்டு சபைகள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கங்கே வீடுகளில் 20 பேர் 15 பேர் கூடி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையினாலே வீட்டில் ஆராதிக்கலாமா? வீட்டில் இல்லை, எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துச்சு. ரொம்ப கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு நாங்கள் நானும் மிஸ்ஸஸ் ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் பேசும்போது சொல்கிறாங்க, எவ்வளோ வேகமாக சாத்தானுடைய முத்திரையை பதிக்க வேண்டிய இடங்களெல்லாம் பதித்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக சிறுவர்களுடைய நிகழ்ச்சிகளில், சிறுவர்களுடைய அந்த வீடியோக்கு, மற்றபடி அந்த என்ன சொல்கிறது, செல்ஃபோனில் வர ஆப்லலாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு அந்த அந்த கிறிஸ்தனுடைய அந்த முத்திரைகளை பதிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மறைமுகமாக பதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அது அழகாய் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு கொரோனாவை போல பரவி கொண்டிருக்கிறது. எவ்வளோ சீக்கிரத்தில் தீவிரமடையும் என்று தெரியல. அதற்குள்ளே கிறிஸ்துவர்களாகி நீங்கள் நானும் கிறிஸ்துவை சந்திக்கும்படி தீவிரமாவோம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச ராத்திரி நாங்கள் படுக்கும்போதே மணி 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் டீ சாப்பிட்டு அப்படி படுத்தோம். அதுக்குள்ளேயே நமக்கு திருப்பி அலாரம் 4 மணிக்கு அடிச்சிச்சு. அது வரைக்கும் டிஸ்கஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அப்போது நான் அதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலான்னு ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நாவை குறித்து பேசுவதாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆகையினாலே நம்முடைய கவனத்தை யாக்கோப்புக்கு எழுதின புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோப்பு எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமா? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் வேதம் இருக்கிறவங்க யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதில் நாம் 1லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். 1லிருந்து 10 வசனங்கள் நிறுத்தி நாம் படித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், சொல்லுவாங்க மனுஷனுக்கு ஜீவன் எங்க இருக்குதுன்னு சொன்னா எங்க இருக்குதா? சொல்லுங்க. நார்மலா ஒரு மனுஷனுக்கு உயிர் எங்க இருக்குதுன்னு கேட்டா மூச்சுல. ஆனா கிறிஸ்தவனுக்கு உயிர் எங்கன்னா பக்கத்து பசங்க பேச்சுல. அவனுக்கு எங்க உயிர்? மூச்சுல. கிறிஸ்தவனுக்கு உயிர் எங்கவா? பேச்சு. அப்போ வாய், இந்த நாவு, இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின 3ஆம் அதிகாரம். என் சகோதரரே அதிக ஆக்கினியை அடைவோம் என்று
அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ரொம்ப அழகா இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேரு பாஸ்டர் ஆகாதிருங்க, ஏன்னா அவங்க தான் நிறைய நேரம் பேசுறாங்க. ஆகையினால அதிக ஆக்கணி அடைவோம் என்று சொல்லி அநேகர் உங்களில் என்னவா மாறாதீங்க, போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை. ஒருவன் பூரண புருஷனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். அதாவது தேவன் நம்முடைய நாவை குறித்து சொல்லும் போது அழகா ஒரு அறிமுகத்தோடு உள்ள நுழைகிறார். எப்படி நுழைகிறாரா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளத்தை போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் என்ன பண்ணுவோம்? திருப்பி நடத்துகிறோம். இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு நாவை பத்தி பேச போறாரு, ஒரு நாவை புடிச்சு சொல்ல போறாரு. அதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஒருத்தன் பூரண புருஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கணுமா? சொல் தவறாதவனா இருக்கணும். அவருடைய சரீரத்தை முழுத்து என்ன பண்ணுமா? கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாரு பாருங்க. குதிரைகளை எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ள வைக்கும் போது அதுக்கு என்ன பண்ணணுமா? கடிவாளத்தை போட்டு நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் எளிதான சுக்கானால் திறப்பப்படும். எத்தனை பேர் கப்பலை பார்த்திருக்கீங்க? நமக்கு கப்பல்ல அந்த பேப்பர்ல செய்யற கப்பல் இப்ப இருக்கிற கப்பல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே 5 அடுக்கு 6 அடுக்கு, உள்ளே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது, சினிமா தியேட்டர் இருக்குது, எல்லாமே உள்ள சகல வசதி இருக்கும். நம்ம இந்த அந்தமான் கூடித்துக்கு போகும்போது அண்ணமார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் 2 முறை ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அந்த வசதி டைமிங் செட் ஆகல எங்களுக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார்ல்ஸ் 4 நாள் போக வேண்டியிருக்கோம், 3 நாள் போக வேண்டியிருக்கோம். உள்ள பெரிய இடம், இந்த பக்கத்தில் இவ்வளோ பேர் தங்கறதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், உள்ள கேன்டீன் அது இதுன்னு வச்சுருக்கோம். மேலே போய் நின்று நம்ம கொஞ்ச நேரம் பேசுறதுக்கான இடங்கள் இருக்கும், எல்லாமே உள்ள எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய கப்பலை திருப்பறதுக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க, பெரிய கப்பல்னா எவ்வளவு பெரிய ஸ்டேரிங் இருக்கும்? பெரிய ஸ்டேரிங் தான் இருக்கணும். ஆமாவா இல்லையா? எத்தனை சொல்லுங்க. நீங்க பாருங்க, பஸ்ஸா இருந்த விட அவ்வளவு பெரிய பஸ், ஒரு 100 பேர் 150 பேரை ஏத்திட்டு போவோம். ஆனா பஸ்ஸோட ஸ்டேரிங் எவ்வளவு பெருசு? அது கூட பெருசா இருக்கும். ஆனா கப்பலுடைய அந்த சுக்கான்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு பெருசா? ரொம்ப சின்னதுதான், குட்டி தான். அப்ப பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவ்வளவு பெரிய கப்பலை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சின்ன சுக்கானால் திருப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 5ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அப்படியே நாவானதும் அவயமா இருந்தும். என்ன அவயமா? பக்கத்துல பாருங்க, நாவு எவ்வளவு பெரிய அவயமா? சின்ன அவயமா நாவு. மக்களை பார்த்து சொல்லுங்க, வாய் கிழிய பேசுதுன்னு பார்க்கறது எப்படி தான் இது? வாய் சின்னது. ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாவானதும் நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பெரிய அவயமா இருக்குதா? அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். என்னத்தை பேசுதா? சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, என்னத்தை பேசுது? ஒன்னே இல்லைன்னா கூட தன்னை அப்படியே பெருசா பில்டப் பண்றது எதுதானே? அது
எது? ஆமா, இருக்கிறது 4 கொம்பு 3 ஓலை. என்னமோ நாங்கெல்லாம் கார்டன்ல இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி தான் தெரியும் ஆல்ஸ் கார்டன்ல இருக்கிறாங்க. இவங்க தனியா கார்டன்ல இருக்கல. இவங்க எந்த கார்டன்ல இருக்கிறாங்க? ஆல்ஸ் கார்டன்ல இருக்கிறதுனால இவங்க நம்ம தனியா கார்டன்ல ஒரு பெரிய வீட்டுல இருக்கிற மாதிரி. என்னதா சின்ன அவைந்தா எதை பத்தி பேசுதா? பெருமையானவைகளை பேசுறது. வசனத்துல நான் இதை உட்காந்து ஆண்டுட்டு, ஆனா 2 நாளா கர்த்தர் பேசிட்டே தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கு இரவு கடவுள் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசும்போது நான் சொல்ல, என்னதான் ஆண்டவரை சொல்லணும்? உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி நாக்க வாயை கொஞ்சம் என்ன பண்ண சொல்லி அடக்க சொல்லு. ஆமென். பெரிய கப்பல் அடக்கிறதுக்கு அவன் கையில சுக்கான் இருக்குது. எங்க கொண்டு போனோமோ அவங்க திருப்பி போய் விடுறதுக்கு என்ன இருக்குது? சுக்கான் இருக்குது. குதிரை அடக்கிறதுக்கு என்ன இருக்குது? கடிவாளம் இருக்குது. ஹலோ, உன்னையும் என்னையும் அடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கண்ட்ரோல சொல்றாரு நம்ம கிட்ட. கீழே தொடர்ச்சியா வாசிங்க. பாருங்கள், பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். என்னது? நாவும் நெருப்புதான். சொல்லுங்க. நாமும் நெருப்பு இல்ல, நாவும் நெருப்புதான். நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, சரீரத்தையும் கரைப்படுத்தி. ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. நாவு சின்னதுதான், ஆனா அந்த முழு சரீரத்தை அது என்ன பண்ணுதா? கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுதா? கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கு. ரொம்ப அழகான வார்த்தைங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வீட்டுல உட்கார்ந்து ஒரு நாள் இந்த அதிகாரத்தை தியானிச்சு பாருங்க. ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுதா? அப்படியானால் இந்த கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு முடியுமோ உங்களுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது கூட நீ யாருக்கிட்ட போய் ஜெபிக்கிறன்றத லிசன் பண்ணணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. உங்க பேச்சு என்ன பண்ணுமா? சுருக்கமா இருக்கணுமா, தெளிவா இருக்கணுமா. சில ஆள் பாருங்க, ஜோமனை விட்டா ஆண்டவங்கிட்ட பெரிய ஹிஸ்டரி சொல்ற ஆளா இருப்பாங்க. உனக்கு தெரியாதா? உனக்கு என்னுடைய பிரச்சனை உனக்கு தெரியாதா? எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, அதுல 2 பொட்ட பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அது பண்ணும், இது பண்ணணும், பெரிய லிஸ்டே போடுவாங்க. ஹலோ, உங்களை உண்டாக்கினவருக்கு முன்பதாக நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களை படைத்தவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய நாவை அடக்கி பேச பழகி கொள்வோமாக. இன்னும் தொடர்ச்சியாய் இந்த வேத பகுதிகளை படிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், சரி, பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். சரி, அடக்கப்படுவதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. சரி, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சரி, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. பைபிள் வாசனம் அழகா சொல்லுகிறது, அந்த நாவினால தான் யாரை துதிக்கிறோமா? அப்ப ஆலயத்துக்கு வந்தா நல்ல ஒரு ஆராதனை. எந்த வாயில சொல்லு? என்ன வாய்? சண்டே வானா இந்த வாய் என்ன வாய்? ஒரு 2 மணி நேரத்துக்கு என்ன வாய் இது? அதுக்கப்புறம் நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க என்ன வாய் அதுக்கப்புறம். அப்போ உங்க நாவை குறிச்சு வேத வசனம் என்ன சொல்லுது? இந்த நாவல தான் கர்த்தரை துதிக்கிறோமா, அதே நாவல தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்றோமா? சபிக்கிறோமா. அப்போ இந்த நாவு சபிக்கணுமா, தேவனை துதிக்கணுமா? ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கோம். ஒரு ஊத்துல இருந்து ஒண்ணுன்னா வரணும், நல்ல தண்ணி வரணும், இல்ல என்ன தண்ணி வரணும். அப்போ உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா, கெட்ட வார்த்தை வருதான்றத கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வேதம் அதை தான் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. நாம் ரொம்ப கடைசி காலத்தில் நெருங்கிட்டோம்.
விசுவாச வார்த்தையை பேசாத எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவன் என்று அறிக்கை பண்ணவே முடியாது. தேவனுடைய நாமத்தை உயர்த்தாத எந்த நாமும் கிறிஸ்தவன் என்று அறிவிக்க முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஒரே வாயினால துதிக்கிறோமா சபிக்கிறோமா, கெட்ட வார்த்தை பேசுறோமா நல்ல வார்த்தை பேசுறோமா, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கீழே வசனம் தொடர்ச்சியாய் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. வருதா? ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. இது இப்படி இருக்க பக்கத்துல உள்ள சொல்லுங்க, இது நல்லா இல்ல. நம்முடைய நாவு யார துதிக்கணுமா? நம்முடைய நாவு எதை பேசணுமா? நல்ல வார்த்தைகளே. ஆகையினால இங்க வந்திருக்கிற உங்களுக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், நாக்குக்கு என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க, நரம்பு இல்லைன்னுவாங்க. ஆனா இந்த நரம்பு இல்லாத நாக்குல அல்லது எலும்பில்லாத நாக்குல என்னெல்லாம் பேசுறோம் பாருங்க, என்னத்தெல்லாம் விடுறோம் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இது இப்படி இருக்க ஆகாது. இந்த நாவில கர்த்தரை துதிக்க பழக வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் கூடுதலா நம்ம வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசி கேட்போமாக. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4:2. ஆரோக்கியமுள்ள நாவு. என்ன நாவு? ஆரோக்கியமுள்ள. என்ன நாவு? உங்கதான் கேட்கிறேன், என்ன நாவு? ஆரோக்கியமுள்ள நாவு. பேச மாட்டீங்களே, இப்போ பேச மாட்டீங்களே. என்ன நாவா? ஆரோக்கியமுள்ள நாவே ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவி என்ன பண்ணுமா? ஆவி நொறுக்கப்பட்டுச்சுன்னா ஜபமே போச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சுங்களா? ஒரு அழிலிய சொல்லுங்க. ஆரோக்கியம் உள்ள நாவே ஜீவ விருட்சமா, மாறுபாடை பேசுகிற நாவே ஆவியை நொறுக்குமா. ஏன் ஆவி நொறுங்குச்சுன்னா என்ன ஆகும்? ஆவி தான் உற்சாகமா இருக்குது, அதுவும் நொறுங்கி போச்சுன்னா வாழ்க்கையை சின்ன பின்னந்தான், கேள்விக்குறிதான். இப்போ அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவு எப்படியாப்பட்ட நாவா இருக்கணுமா? ஆரோக்கியமானதை பேசணும். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேர் ஆரோக்கியத்தை பத்தி பேசுனீங்க? ஒண்ணுமே இல்லையே, என் ஆண்டவர் நடத்துவார் எத்தனை பேர் பேசுனீங்க? அல்லது என் ஆண்டவருக்கு தான் வேலை, என்னையும் விட்டுருவாரு என் குடும்பத்தையும் விட்டுருவாரு, இப்படி பேசி நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆரோக்கியமானதை பேச பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்னும் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 15:4 வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு. 2 வாசிங்க. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். என்னத்தை உபயோகப்படுத்துமா? அறிவை. பக்கத்துல சொல்லுங்க, ஞானிகள் மாதிரி பேச பழகுங்க. அது என்னத்தை உணர்த்துமா? அறிவை உணர்த்துமா? வசனம் சொல்ற ஞானிகளின் நாவு அறிவை உணர்த்தும். மூடரின் வாயோ இனத்தை கக்கும். என்னத்தை கக்குமா? பக்கத்துல சொல்லுங்க, மூடரின் நாவு. மூடர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம லாங்குவேஜ்ல பேசினா முட்டாள். அவருடைய நாவு எதை கக்குமா? எரிமலை மாதிரி புத்தி இல்லாததை என்ன பண்ணுமா? கக்குமா. அப்படியானால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கல்விமானின் ஞாவை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணுமா? என்ன நாவை கேட்கணுமா? கல்விமானின் நாவை. ஆகையினாலே இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவும். அதனால தான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் 141ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாராவது ஒருத்தர் அதை வாசிக்கப்போ 141ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு என்ன வைங்க? காவல் வையும். பக்கத்துல பாஸ்டர் என்ன வைங்க? காவல். அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, என்னது இது? இது ரவுண்ட் அடிக்கிற வாய். இது என்ன வாய்? ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்களே. இந்த வாய் என்ன வாய்? ரவுண்ட். காவல் வைங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு எங்க ஆபீசர் வந்து சொல்றாரு,
சார் இந்த ஆபீஸ்க்கு ஒரு காவல் வைங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு வாட்ச்மேனை போடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம நாவு என்ன அடிச்சுங்குது? நான் சமீபத்தில் இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் அப்படி கவனிச்சேன். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் இந்த சென்னையில நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்றதாகட்டியும் ஐயோ ஆள் தோட்டத்தில் 9வது தெருல அப்படியே கபால் பத்திக்குது. எப்படிடா அது போச்சு அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரியுது இந்த நாவு ரவுண்ட் அடிக்கிற நாவு. அல்லேலூயா. நீங்க இந்த மன்னிச்சுக்கணும். 1வது தெரு குக்குன்னு அப்படியே ஓடி, 2வது தெரு குக்குன்னு அப்படியே ஓடி, அந்த 10 நிமிஷத்துல அப்படியே 9 தெருவை சுத்திட்டு வந்து அப்பா தோத்துற ஆண்டவரே, என்ன தோத்துற ஆண்டவர், என்ன எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் நான். அல்லேலூயா. வேத வசனம் சொல்றது, தாவீது அழகா சொல்றான், என் நாவுக்கு என்ன வைங்க? என் நாவுக்கு என்ன வைங்க? என் நாவு. சர்ச்சில் லைட் பீஸ் போயிடுச்சு. சர்ச்சில் லைட் பீஸ் போயிடுச்சா? 9வது தெருல வந்து கேட்கறேன், உங்க சர்ச்சில் லைட் பியூஸ் போயிடுச்சாமே. ஏய், எனக்கு கூட தெரியலடா, உனக்கு எப்படி தெரியுது? அதான் குக்கு குக்குன்னு வந்துச்சே ஊரை சுத்திக்கிட்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜுரம் வந்துச்சே, அதை குக்கு குக்குன்னு போய் சொல்றியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை குவாரண்டைன்ல தூக்கி போட்டுருவாங்கன்றதுனால வாயை மூடி அம்மை. அதனால தான் தாவீது சொல்றாரு, உங்களுக்கு என்னத்தை போடு சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் வாய்க்கு காவல் போடுன்னு ஜெபம் பண்ண போறீங்க? நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற கவனம் தேவை. அதனால தான் தாவீது சொல்றா, என் வாய்க்கு ஒரு காவலை வைங்க ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க ஆண்டவரே. என் வாய் தேவையில்லாததை பேசுகிறது, என் வாய் கண்டதை பேசிக் கொண்டிருக்கிறது. என் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டு நான் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏன்னா அதான் அவங்க யாக்கோபுல வாசித்தோம். இது என்னவா? ஒரு நெருப்பு உன் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும், உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். கவனம் தேவை. எனக்கு ராத்திரி ஆவியானவரது உணர்த்தினதுனால நான் உட்கார்ந்தது யாக்கோபு நிருபத்தை படிக்க ஆரம்பிச்சேன். ஆவியானவர் சொன்னாரு, என் பிள்ளைங்களுக்கு சொல்லு, இதனால உன் குடும்பத்தை நீயே கெடுத்துக்காதே, உன்னை நீயே கெடுத்துக்காதே. எவ்வளவு முக்கியமானது நாவு. இந்த நாவில் அந்த ஆண்டவரை உயர்த்துகிறாய், இந்த நாவில் அவரை துதிக்கிறாய். சிலருக்கு ஃப்ளோ, அப்படியே கெட்ட வார்த்தை அப்படியே ஃப்ளோ. என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல போய் சேர்க்க போனா இங்கிலீஷ் இந்த நம்ம ஆட்களுக்கு அப்படியே ஃப்ளோ, கெட்ட வார்த்தை. ஏதாவது ஒரு சண்டைன்னா அடுத்த ஆளை திட்டும் போது ஃப்ளோ. ஆஹா, இவ்வளவு நேரம் எங்க மறைஞ்சிச்சுன்னா நான் தான் நல்ல பாம்பாச்சே. அல்லேலூயா. என்ன பாம்பு? இந்த பிள்ளை பாரு, நல்ல பாம்பு மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம முகத்துல பாருங்க, அப்படியே பிரசன்னம், அப்படியே வழியுது. அப்படியே ஞாயிற்றுக்கிழமைல அப்படியே வழிய பிரசன்னம். அப்படி கொஞ்சம் அப்படி இப்போ முடிச்சுட்டு அப்படி கறிக்கடிக்கு போய் ஒருத்தர் அப்படி முன்னாடி வந்து நிற்கிட்டோமே, யாரை கேட்டு நீ உள்ள வந்த? அவ்வளோதான். உன்னை ஒரு அம்மா வீட்டுக்கிட்டே சண்டை நடந்தது. நம்ம பைபிள் சர்ச்சைக்கு போயிட்டு வருது, மக்களில் பைபிள் எடுத்துன்னு வருது அழகா. இது எப்பவுமே சண்டை போட்டு போல ஆலயத்துக்கு போயிட்டு வருது. வந்தவொடனே சண்டையில் என்ன பண்ணுது, ரொம்ப மும்முரமாகிடுவோ, உங்களை பைபிள் பிஞ்சிடும். உனக்கு என்ன பிஞ்சிடும்? பைபிள் பிஞ்சிடும் உனக்கு. அது என்னன்னா சண்டையில் செருப்பு பிஞ்சிடும் சொல்லுவாங்கல்ல. செருப்பு இல்லை, என்ன இது கையில், அதனால பைபிள் பிஞ்சிடும். நம்ம பைபிள் படிச்சு கீழ்ச்சிக்கிறோம் பார்ப்போம், இந்த மாதிரி அடிச்சே கீழ்ச்சிடுவாங்க. கவனம் தேவை. நாவை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய அழகா நமக்கு ஒரு நிருபத்தையே அழகா எழுதி வச்சிருக்கிறேன். தாவீது ரொம்ப அழகா சொல்றான், என் நாவை நான் காத்துக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நான் தவறாக பேசுகிறேன் ஆண்டவரே. கோபத்தில் என்னுடைய வார்த்தைகள் அழகா வந்திருந்த ஆண்டவரே. கோபத்தில் என் வார்த்தைகள் மற்றவருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி வந்திருந்த ஆண்டவரே. கோபத்தில் என் மற்றவருடைய இருதயத்தை நொறுக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து விடுகிற ஆண்டவரே. என் நாவை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க.
ரொம்ப அழகா திருக்குறள்ல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, தீனால் நல்லா கத்துக்குங்க, தீனால் சுட்டா புண்ல, தீனால் சுட்ட புண் என்னவா, நெருப்புனால பட்ட காயத்தை ஆமா சைபால் அந்த பால் இந்த பால் போட்டு ஆத்திடலாம். ஆனா நாவுனால ஒரு வார்த்தை இருதயத்தை உடைக்குது பாருங்க, அது காலகாலமா இருதயத்துல அப்படியே என்ன பண்ணும், கரை வச்சுக்கிட்டே இருக்கும். உனக்கு அடிப்பட்டவனே சொல்லுவாங்க, பாத்தியா நீங்க பேசி பாத்தியா பாரு, பாரு அப்படின்னு. கவனம் வச்சுங்க. மற்றவர்களை காயப்படுத்துகிறதோ, மற்றவர்களை கரைப்படுத்துகிறதோ, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதோ இந்த நாவிலிருந்து வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் தான் தாவீது ஆண்டவரை ஜெபிக்கிறார், என் நாவுக்கு என் வாய்க்கு காவலை. நான் தயவு செய்து சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பேசி உங்களை நீங்களே கரப்படுத்தி கொள்ளாது. ஏன்னா இந்த நாவு வந்து ஆயில் சக்கரத்தையே நாசம் பண்ணி போட்டுரும், கெடுத்து போட்டுரும். உன் பிள்ளைகளை தவறா பேசாதீங்க, உன்னோட குடும்பத்தை தவறா பேசாதீங்க, உன்னுடைய வாழ்க்கையை பத்தி தவறாய் பேசாதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தவறாய் பேசாதீங்க. நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், நான் அங்க பிறந்து இருக்கலாமே, பேசவே பேசாதீங்க. உங்களை எங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் அழகா நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் உன்னை என்னையும் கொடுத்திருக்கிறார். அப்படியேப்பட்ட ஆளுங்களே அப்பா அம்மா பயங்கரமா பேசுற ஆட்கள் இருக்கிறார். அப்படியானால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக வேத வார்த்தை நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கிறார். ஏன்னா இங்கேயோட முடிஞ்சிட்டு இல்லை, ஆண்டவர் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரா, நீ என்னெல்லாம் பண்ணன்றது எழுதி வச்சிருக்கிறாரா, இன்னெல்லாம் பேசணுன்றது எழுதி வச்சிருக்கிறாரு, நீ என்னெல்லாம் அறிக்கை பண்ணன்றது எழுதி வச்சிருக்கிறாரு. ஆகையினாலே தவறான அறிக்கைகளை மாற்றி போடுவோம், தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கி போடுவோம். நம்மை கரைப்படுத்தினது, நம்மை காயப்படுத்தினது, நம்மை வேதனைப்படுத்தினதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நலமானவர்களை பேச நல்ல நாவை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு ஏசாயாவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் தப்பு 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 தப்புன்னு சொல்லி வந்தானா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. என்ன சொல்லுவானா? ஆமா, குடிக்கார சரியில்லை, குடிக்கார பின்ன ஒழுங்கா இருப்பான், அவன் சரியில்லை. சிகரெட் குடிக்கிறவன் சரியில்லை, பின்ன அவனை ஒழுங்கா இருப்பான், சரியில்லை. எல்லாரையும் குறை. லாஸ்டா வந்து நின்னா, ஆலயத்தில் வந்து நின்னா வஸ்திர தொங்கல் பெருசா நிக்குது, தேவனுடைய மகிமை நிக்குது, தேவனுடைய பிரசன்னம் நிக்குது. அங்க இவர் கூலா வந்து நின்னா, அவருக்கு முன்னாடி இவர் பரிசுத்தத்தை வச்சா இது ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பார்த்தாரு, இவர் நல்லா ஜெபம் பண்றவர்ல, அதனால ஜெபம் பண்ணாத ஆளுக்கு முன்னாடி வந்து என்ன, ஜெபம் பண்ணியா ஜெபம் பண்ணியா ஜெபம் பண்ணியா, ஆலயத்துக்கு போனியா ஆலயத்துக்கு போனியான்னு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பரிசுத்தத்தை வச்சு வச்சு பார்க்குறாரு. இவர் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பரிசுத்தத்தை போய் தேவனுக்கு முன்னாடி வச்சா ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்கிற ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை தொடும் என்று சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அக்கினி தழல் ஏசாயாவுடைய நாவை தொட்டதா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒரு நல்ல சூடான கரண்டி எடுத்துன்னு வந்து உங்க நாக்கு கிட்ட வந்து வைக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னங்க உங்களுக்குலாம் ஒரு முத்திரை போடலான்னு பார்க்குறேன். நாக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எல்லாம் நாக்கு நீட்டுங்க, எல்லா நாவிலையும் ஒரு டெஸ்ட். அந்த வேலை ஆண்டவர் அதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிக்கல. நாக்குக்கெல்லாம் பொய் சொல்கிற நாவெல்லாம் வாய் வெளியே ஒரு மிஷின் வச்சுட்டு யாரெல்லாம் பொய் சொல்லிட்டு வராங்களோ கிங் அப்படின்னு கற்றுனா இதில் வரதெல்லாம் என்ன பண்ணுமா, பொய் சொல்லிட்டே தான் வரும். நான் தம்பிங்கிட்ட பேசும்போது சொன்னேன், தென்கோசி சாமிநாதன் ஒருத்தர் இருக்கிறார். காலையில் ரேடியோவில் பேசுவார், டிவிலெல்லாம் பேசுவார். அவரே சொல்கிறார், ஒரு நாள் அந்த கடவுளுக்கு முன்னாடி நிறைய லைட் வைக்கப்பட்டுருந்துச்சா,
அப்போ எங்கன்னா ஒருத்தர் பொய் சொல்லும் போது அது லைட் எரியுமா? அப்போ கடவுள் சொல்லுவாரா, ஆரோபி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல எவனோ ஒருத்தர் பொய் சொல்றான் அப்படின்னு தெரியுமா? ஆனா இந்த ஆள் பேசும்போது மட்டும் எல்லா லைட் எரியுமா? ஏன்னா இவர் பேசுறதுக்குள்ளவே என்னதான். இப்ப நமக்கு அப்படி ஒரு சர்ச்சில் ஒரு லைட் வச்சிருந்தா தெரிஞ்சிடும், தோத்திர ஆண்டவரே தோத்திர லைட் பக்கு பக்குன்னு எரிஞ்சுனே இருக்கும். என்னன்னா இது சொல்றதுல என்னது? அப்ப கவனிப்போம், நாவை காத்துக்கொள்வோம். தாவீது சொன்னதை போல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் நாவுக்கு ஒரு காவல் வையும். ஜாய்ஸ் மேயர் சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ வசனங்களை அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறாங்க, விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, அற்புத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா ஒரு நாளைக்கு. அப்படி என்றால் டெய்லி எவ்வளவு வசனங்களை அறிக்கை பண்றாங்க கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எத்தனை வசனம் படிக்கிறோம், டெய்லியும் எத்தனை வசனத்தை ரிப்பீட் பண்றோம், டெய்லியும் சொல்றோமா, டெய்லி வசனத்தை சொல்றோமா? எத்தனையோ முறை படிச்சிருக்கிற 91 சங்கீதம் யாராவது மனப்பாடமா இருந்து சொல்லுங்கன்னா பக்கு பக்குன்னு அப்படியே மூச்சுன்னு 3 வசனத்தை மூங்கிட்டு 4வது வசனத்தை கக்கி திருப்பி 5வது வசனத்தை துப்பி சக்கி சிக்கின்னு அப்படி சிக்கின்னு போய் லாஸ்ட்ல வந்து நிற்பான். வந்து எத்தனையோ முறை படிச்சிருக்கோம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, இன்னும் கூட சங்கீதம் 23 படிக்க சொன்னா அப்படியே திணறிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், டெய்லியும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. சொல்லுங்க, நாங்க என்ன பேசணும், என்ன செய்யணும், எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளோடு கூட என்ன ஆண்டவர், உங்க நாவிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாவாது, அது அவனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீரை போல் இருக்கும் என்று சொன்னார். ஆகையினாலே நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் தவறுதலாய் பேசின எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகளுக்காக நான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. நான் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறது உண்டு. அப்படி ஒரு சில ஆட்களுக்கு ஜெபிக்க போகும்போது ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு முறை ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க போகும்போது இவர் தன் நாவினாலே தவறான அறிக்கை பண்ணியிருக்கிறான்னு சொன்னாங்க. என்னன்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் தூக்கு மாட்டிக்க போறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த அசுத்தாவின் கிரியைகள் அந்த பிள்ளையை பிடிச்சி சாவுக்கு நேராக என்ன பண்ணிருக்குது, நடத்தி இருக்கு. அப்படின்னாலே நல்ல வார்த்தைகளை பேசுவோம், முடிஞ்சால் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. விசுவாச மக்கள் விசுவாசிகளை பார்க்கும் போது கர்த்தர் நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்வார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி தைரியமா பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு பதில் கொடுக்க போகிறார் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உன்னுடைய வார்த்தையை கேட்டு கனப்படுத்த போறார் என்று சொல்லுங்க. உன் ஜெபம் வீண் போகாது என்று சொல்லுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. அதை விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் யாருக்கெல்லாம் பரப்ப முடியுமோ பரப்பி குடும்பத்தை கேவலப்படுத்த நினைக்காதீங்க. நீங்களும் கேவலப்பட்டு போகாதீங்க. கடவுளுடைய வார்த்தை, கவனத்தோடு கூட செயல்படுவோம். உங்கள் நாவுகளை காப்பாற்றிக் கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் உம்முடைய படைப்பாய் நிற்கிறோம். எங்களுடைய நாவை சுத்திகரியும் ஆண்டவர் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் நாவு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரத்தின பாதுகாப்பை நீ பெற்றுக்கொள்ளலாம். உன் நாவினாலே வியாதியை குறித்தோ அல்லது உன்னுடைய பலவீனத்தை குறித்தோ நீ பேசிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் உன் வியாதிக்கு சொந்தக்காரனாக நீ மாறி போகிறாய், பலவீனத்துக்கு சொந்தக்காரனாய் மாறி போகிறாய். ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் எழுதும் போது வேதம் முழுக்க நீங்க படிச்சு பாருங்க, வித்தியாசமான அறிக்கைகள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர்
என்னை தைரியப்படுத்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். தகப்பனே, நான் உம்மிடத்திலே நிற்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எங்களுடைய நாவை பொறுப்பெடும் ஆண்டவரே, எங்களுடைய நாவை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களுடைய நாவுக்கு ஒரு காவலை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நாவுக்கு ஒரு காவலை வைங்க ஆண்டவரே. இந்த நாவு உம்மை துதிக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாவு விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாவு உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் மற்றவர்களை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து தவறுதலாவோ, ஆண்டவரே சபையை குறித்து தவறுதலாவோ, ஊழியக்காரனை குறித்து தவறுதலாகவோ இந்த நாவினால் பேசி சாபத்தை வாங்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஆரோக்கியமானதை பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல வாய்களை திறந்து, அன்னைக்கு ஏசாயாவுடைய நாவை தொட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய நாவை தொடும்படியாக அவருடைய வல்லமை இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிற எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு கையை எடுத்து உங்களுடைய வாய் மேல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்க, எங்கள் நாவை தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க நாவை தொடுவோம், எங்க நாவை தொடுங்க ஆண்டவரே. எங்க வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. சொல்லுமாக, அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. தோல்வியின் வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. ஓ, பிசாசை உயர்த்தி பேசுகிற வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நாவை பொறுப்பெடும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த கால வேளை உடைய கரத்துல வந்து நிற்கிறோம். நாவை குறித்து தான ஒரு சில காரியங்களை படித்தோம். ஆரோக்கியமானவைகளை பேசுகிற நாவு, ஓ விசுவாசத்தை குறித்து பேசுகிற நாவு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற இந்த நாவை குறித்து நாங்கள் கவனத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாய்க்கு ஒரு காவலை வைங்க. துணிகரமாய் பேசிடாதபடிக்கு. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஒரு விஷயம், என் ஆண்டவர் என்னை மன்னிப்பீராக. 50 நீதிமான் 40. இன்னும் ஒரு விஷயம் உங்களுடைய அடியேன் பேசுகிறேன், மன்னிங்க அப்படின்னு சொல்லி நான் துணிகரமாய் பேசவில்லை. 30, 20 என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தயவாய் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர்கிட்ட எதை வேணாலும் பேசலாம் நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவரே, எங்களை முழுக்க ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. விசுவாச வார்த்தைகளை பேச பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. தொடர்ந்து வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்தினாங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னிணைக்கும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்போம் நம் அனைவரோடு இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். முடிந்தால் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். மற்றவர்களை காயப்படுத்தியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ வார்த்தைகள் தேவைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.